தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. முறையீடுகளை களைந்திடுவோம். இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, முறையீடு என்பது என்ன? நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்கள் கிடைக்காத பொழுது, நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, ஒதுக்கப்படுகின்ற பொழுது, நம்முடைய கருத்துக்கள் எடுபடாத பொழுது நம் உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு வகையான உணர்வு முறையீடு. அந்த முறையீடுடைய வெளிப்பாடு முணுமுணுப்பு. நேரடியாக சொல்லாமல் நம்முடைய எதிர்ப்பினை காட்டுவது. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, தொடக்க கால திருச்சபையிலே ஆன்மீக பணியை செய்து கொண்டிருந்த சீடர்கள் மத்தியில், நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டிருந்த சீடர்கள் மத்தியில் அன்பு பணி, அறப்பணி பற்றிய ஒரு முறையீடு எழுகின்றது. இந்த முறையீட்டிற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் பற்றிய செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. பாலஸ்தீனம் அதை சூழ்ந்து இருக்கின்ற பகுதிகளிலே இந்த இயேசுவை பற்றிய நற்செய்தி பரவி கொண்டிருந்தது. எபிரேயம் யூத கிறிஸ்தவர்கள் பின்பற்றிய மொழியாக அமைந்திருந்தது. கிரேக்கம் என்பது நாகரிக மொழியாக இருந்தாலும் பிற இனத்தவர்கள் பாலஸ்தீனத்துக்கு வெளியே இருக்கின்ற யூதர்கள் பயன்படுத்திய மொழியாக இருந்திருக்கின்றது. இந்த எபிரேயத்தை பின்பற்றிய கிறிஸ்தவர்கள் தங்களிடையே ஒரு உயர்வு மனப்பான்மையை கொண்டிருந்தார்கள். தங்களுக்கென பல சலுகைகளை ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கிரேக்க மொழி பேசுகின்ற கைம்பெண்கள் சரியாக அறப்பணியிலே கவனிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு முறையீடு எழுகின்றது. அங்கே ஒரு முணுமுணுப்பு உருவாகின்றது. இது சீடர்களுடைய திருத்துதர்களுடைய காதுகளை எட்டுகின்ற பொழுது அவர்கள் அதை தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கவில்லை. அந்த முறையீடு எழுகின்ற பொழுதே அதை களைந்திட முற்படுகின்றார்கள். திருத்துதர்களுக்கு கடவுள் கொடுத்தப்பட்ட கட்டளை என்னது? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லி. ஆக இது ஆண்டவருடைய கட்டளை. இதை புறக்கணித்து விட முடியாது, இதை விட்டுவிடவும் முடியாது. அதே சமயத்தில் ஆன்மீக பணியோடு, இறை வார்த்தை பணியோடு இயேசு செய்தது அன்பு பணி, மக்களை அரவணைத்து செல்கின்ற பணி. ஆக இந்த எழுந்த இந்த முறையீட்டையும் தள்ளிவிட முடியாது. அப்படி என்றால் இந்த முறையீட்டை தீர்த்து வைத்து தங்களுடைய நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்ற திருத்தூதர்கள் முடிவு செய்கின்றார்கள். தூய ஆவியின் வல்லமை ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். இந்த அன்பு பணிக்காக, இந்த அறப்பணிக்காக கடவுளுடைய வார்த்தையை போதிக்காமல் இருப்பது முறை அல்ல என்று சொல்லி முதலிலே முடிவெடுக்கின்றார்கள். முக்கியத்துவம் எதற்கு? இறை வார்த்தையை போதிப்பதற்கு. அதே சமயத்தில் இந்த அன்பு பணியும் புறக்கணிக்க முடியாதாகவே அதை செய்வதற்கு பணியாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த திருத்தொண்டர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றித்தான் மிக தெளிவாக இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஒன்றாவதாக, மக்களுடைய எண்ணங்களை நற்சான்றை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்றவர்களாக, எல்லோரையும் ஒருமுகப்பட்டு பார்க்கின்றவர்களாக அந்த சகோதரர்கள் இருக்க வேண்டும். அடுத்து அவர்கள் தூய ஆவியின் வல்லமையாலும் ஞானத்தால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு அடிப்படையில் 7 தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவர்களுக்கு திருத்தொண்டர்கள் பெயரிட்டு அவர்கள் பந்தியிலே அனைவரும் பரிமாறுகின்ற அந்த பணியை அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். திருத்தூதர்கள் தன்னுடைய பணி என்பதையும் அவர்கள் நன்கு ஆய்ந்து அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் வேண்டுதலிலும் இறை வார்த்தையை போதிப்பதிலும் கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள். இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், பெற்ற அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போது நம்மிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? அறப்பணியும் இருக்க வேண்டும், ஆன்மீக பணியும் இருக்க வேண்டும். ஆன்மீக பணி என்பது வேண்டுதலில் நிலைத்திருப்பது, இறை இயேசுவை பற்றி அறிவிப்பது. அன்பு பணி, அறப்பணி என்பது
மக்களுடைய நற்சான்றோடு நம்மால் முடிந்ததை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து இறை உறவிலே வாழ முயற்சிப்பது. இந்த சீடத்துவத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருப்போம். நாம் பின்பற்றி இயேசுவை பிறர் அறிந்து கொள்ளும் விதத்திலே பிறருக்கு அறிவிப்பவர்களாக இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது ஆதி திருச்சபையிலே எவ்வாறு இயேசுவின் பெயர் எல்லா இடங்களிலும் எல்லா உள்ளங்களிலும் பரவியதோ அதை போல நம்முடைய போதனையாலும் வாழ்வாலும் இயேசுவை நாம் இருக்கிற இடத்திலே அறிக்கையிட முடியும். அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே நமக்கு தேவையான, இந்த காலத்திலே நமக்கு தேவையான ஒரு ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம் இதுதான். நாம் சிலர்களாக மாற வேண்டும். அப்படி சிலர்களாக மாறுகின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திலே ஆன்மீக பணியின் மத்தியிலே வருகின்ற அன்பு பணியின் காரணமாக வருகின்ற சிறு சிறு முறையீடுகளை களைந்திட வேண்டும். அதற்காக இயேசுவின் சீடத்துவத்திலே வாழ்வதில் நாம் விட்டுவிடக்கூடாது. அன்பு பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சமூக பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை புறக்கணித்து விடக்கூடாது. ஆண்டவனையும் அன்பு செய்பவர்களாக, அதே வேளையிலே அறப்பணியின் வழியாக ஆண்டவனை எடுத்துச் செல்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இயேசு சீடர்களாக இருப்போம். நம் முணுமுணுப்பின் கிறிஸ்தவர்களாக அல்ல, மாறாக முகமலர்ச்சியின் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து இயேசு சீடத்துவத்திலே பங்கெடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அடைக்கலம் தருகின்ற நாயகனே,